ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் பார்வதிக்கும் அமிர்திக்கும் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா பார்வதி கமருதினை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவன் நான் சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்தான். ஒரு 2 நாளாகவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பார்வதியை பேசுகிறதுக்கு. நேற்று நைட் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு கேடுகட்ட விஷயம் நடந்தது. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். ஸோ பாரதியும் சும்மா விடமாட்டான் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாரதிக்கு ஆதரவாக ஜாக்லின் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்து பார்வதி கமருதீன் இஷ்யூவை விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஆரம்பித்து சரியான சண்டை பார்வதியும் கமருதீனுக்கும் அப்படிங்கிறது நேற்று பார்த்தோம். இன்றைக்கும் அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நேற்று நைட் லைவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று பார்வதி பாத்திரம் கிட்டத்தட்ட எல்லாரும் தூங்கின பிறகு இவங்க ஃபுல்லாக உட்காந்து கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக போயிட்டாங்க. ஆனால் இவங்க பண்ணுறப்பயே இந்த கூடவே பின்னாடி ஒரு கருப்பு காய் வருது அப்படின்ற மாதிரி கமருதீன் பின்னாடி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கடுத்து திருப்பி பின்னாடியே நின்றுட்டு அப்படியே மூஞ்ச சோகமாக வச்சுக்கிறது, பாத்திரங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறது, தண்ணி பிடிக்கிற மாதிரி வந்துக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தான். பட் பார்வதி மயிரா கூட மதிக்கலை கமருதீனை அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு பொண்ணை இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அண்டர் த லாரியே போட மாட்டாங்க. சேதுபதிக்கிட்டே அவன் அந்தளவுக்கு அசிங்கப்படுத்திட்டான், எல்லாம் ஒரு பொம்பளே இல்லைன்ட்டு. அதுவே இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி மேய்ஞ்சிட்டான் நேற்று டாஸ்கில். ஸோ அவ்வளவு ஹர்டில்ஸையும் தாங்கிட்டு ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது எப்படி ஆகிப்போச்சுன்னா பாரதி ரொம்ப பாவம், கமருதீன் ஒரு மோசமானவன் அப்படின்ற மாதிரி அரோராலேருந்து விக்ரம்லேருந்து உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் பிலீவ் பண்ணிட்டாங்க. இவன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, ஓகேவா, சனிக்கிழமை இவன்கிட்ட சொல்லி பெட்டியை கட்டி கழட்டி கிளப்பி விட்டுருணும் இல்லை அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் அப்படி தான் பண்ணான். அந்த தூக்கி அடித்தது பஞ்சு மிட்டாயை தூக்கி அடித்து பறக்குமே அந்த மாதிரி எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு இருந்தான். ஸோ அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா, இவன் லைட்டாக பாரதிகிட்ட பேச வந்தான் நைட்டு. அவன் பார்த்தீங்கன்னா சட்டை கூட பண்ணல, ஓடா வெண்ண அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசக்கூட இல்லை. பாத்திரம் கழுவும்போது தொல்லை பண்ணிட்டு எதுவுமே பண்ணல. ஸோ எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறான் பாருங்க. அவனை தூய்மையாக கொடுத்துக்கணும். அவன் கேமரா என்ன பேசினான், பார்வதி என்னை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கார்டு எடுத்து கொடுக்குறதுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கா, அந்த மாதிரி அவள் சொல்லவே இல்லை. அவள் ஜஸ்ட் அவருடைய ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் தான் அவனுடைய ஆக்டிவிட்டி எங்களால் தாங்க முடியல, டிக்கெட்டு ஃபினாலே அவங்களும் விளையாட முடியாது, அதனால் நாங்கள் வெளியே போகிறோம், இவங்க எங்களுக்காக நாங்கள் விளையாட மாட்டோம் இவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவான கருத்து தான். ஆனால் இன்னும் யாரும் முடிவு பண்ணல கமருதீன் வெளியே தூக்கிடுவான்ட்டு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டா எல்லாருக்கிட்டையும். இன்னொன்று கவனிச்சிங்கன்னா விக்ரம் கூட அவன் பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் எனக்கு பிடிக்கும்டா பாரதி எனக்கு பிடிக்கும், கூச்சமாக இல்லையாடா உனக்கு, கூச்சமாக இல்லையா, அது எப்படிடா இன்னமும் ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி எனக்கு பிடிக்கும், வெளியே போய் நாங்கள் பார்த்துக்குறோம், பிக் பாஸ் எங்களுக்கு மாமா வேலை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸையும் கேவலமாக பேசுகிறான். அப்போ விக்ரம் ஓப்பனாக சொல்லிட்டான், இங்கே பாரு, ஆனால் அவனுக்கு அந்த தலையிடக்கூடாது, பட் இருந்தாலும் நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டான், டேய் எதுக்குடா திருப்பி அவகிட்ட பேசி இது பண்ணிகிட்டு இருக்க, சனிக்கிழமை பேசி அதை முடிச்சுக்கோ, எனக்கு தெரிஞ்சு சபரி பண்ணதும் நீயும் பெருசாக ஒன்றும் 2 டிஃபரன்ஸ் இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் பண்ணியிருக்கீங்க, நான் அந்தளவுக்குலாம் பண்ணுறேன் அப்படின்றான். டே அப்படி தானே பண்ணு சொல்லிட்டு கானா வினோத்தை ஒரு போடுறாரு. ஸோ விக்கல்ஸ் விக்ரமும் கானா வினோத்தும் லிட்ரலாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது அக்செப்டன்ஸே இல்லை. அவள் அடித்தா நானும் தான் சொல்லுவேன் இருக்கான். நீ சொல்லு, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமருதீனுக்கு ஒரு துர்கா பூஜை இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் ரெட் கார்டெலாம் எனக்கு தெரிஞ்சு இருக்காதுங்க. கண்டிப்பாக எவிக்ஷன்லாம் தான் தூக்குவாங்க. ஒரு எவிக்ஷனில் சுபிக்ஷா காப்பாற்றிட்டு தூக்கிட்டு சுபிக்ஷா கூட அடுத்த வாரம் தூக்கிக்கலாம், ஒரு விஷயம் தானே அப்படின்ற மாதிரி கூட தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பார்வதி எனக்கு பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு போயிடணுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே கமருதீன் பல தடவை பின்னாடி தொல்லை பண்ணியும் இவள் பார்த்திங்கன்னா சட்டை கூட பண்ணலை. இதே மாதிரியே ரெஸ்ட் ஆஃப் த இன்னொரு 20 நாள் தான் சரட்டுன்னு போயிடும். ஒரு வாரம் போயிடுச்சுன்னா அடுத்து பட்டுன்னு போயிடும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன தான் தலையில் நீ தண்ணி குடித்தாலும் 2 பேரும் சேர போகிறது இல்லை, 2 பேரும் செட்டும் ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சாண்ட்ராவும் சொல்லிட்டா, அவனை குழி தோண்டி போயிச்சிரு, அவன் செட் ஆக மாட்டான், மேல் சாவனிஸ்ட் அப்படி இப்படின்ட்டான். இப்போ இவன் என்ன தான் ஃப்ரேம் பண்ணாலும் வீடே எதிராக தான் இருக்குது. நாளைக்கு உரிமை குரல் வச்சு யாரெல்லாம் கமருதீன் சேஃப் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஏதாவது வச்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ரெட் கார்டு தூக்கி விட்ருவாங்க.
அவன் வெளியேறுவது உறுதி. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா பார்வதிக்கு ரொம்ப பொறுமை தான். இன்னைக்கு அவன வந்து ஹேண்டில் பண்ண விதம் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. நேத்து லைவ்ல அப்படிங்கிறது தான். நைட் லைவ்ல. ஓகே. அடுத்து ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு ஆதரவாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது கேமரா முன்னாடி அப்படியே பயங்கரமா நடிப்பாய்ங்க. அக்ரெசிவா இருப்பாய்ங்க பொண்ணுங்ககிட்ட. கேமரா முன்னாடி நடிப்பாய்ங்க. நடிச்சுட்டு நான் வந்து நல்ல பையன் அப்படின்ற மாரி ப்ரூவ் பண்ணிட்டு, அதையும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவானுங்க. சரியா? கேமரால. அப்புறம் ஓட்டும் கேட்பானுங்க. அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ கமருதீனுடைய பிஹேவியர பின் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.